பதவி எடுக்கிறதுக்கு குத்தக பணமா மாசம் 500 ரூபாய் கொடுத்துரு. நன்றிங்க. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. பஞ்சவனக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொட்டாயில கடைசி பாட்டு போட்டாங்க, ஓடியா சீக்கிரம். பொல கொதிக்குதுன்னு அரிசி போட்டேன், கட்டையில ஓரவங்க கடைசி பாட்டு போட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன்? இராத்தா வந்துடுறேன். ஐயோ, சினிமா கொட்டையில கடைசி பாட்டு போட்டாங்க, சீக்கிரமா போலன்னா அந்த பாவிங்க அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. வாங்கடி போலாம். கடைசி பாட்டு போட்டோன்னு சினிமாவுக்கு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? எத்தனை தடவை பாட்டு போடுறது? போங்கடி. நில்லு. ஏலாட்டு கொலையில தண்ணி பிடிச்சிட்டு வரக்கு கொஞ்சம் நேரம். தண்ணி முக்கியமா சினிமா முக்கியமா? ஓடி. நில்லு. ஏலாட்டு. பிள்ளைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன் பிள்ளைய தூக்கிட்டு வந்து இங்க பால் கொடுத்தா ஆகாதோ? ஓஹோ, அதை வேற தூக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணுமே. நாளையில இருந்து பிள்ளைய தூக்கிட்டு வர்ற, அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குற. என்ன போடி, தேட்டருக்கு டிக்கெட் வச்சிருக்கான். என்னடா லேட்டு? ஆத்தாளுக்கு தேவசங்க. நாளைக்கு லேட்டா வந்தா உனக்கு தவசம். போட. கொண்டாடிதான் பிள்ளைக்கு பால் கொடுக்கறோம்னு லேட்டு. நீ என்ன சந்தைக்கு போயிருந்தாங்க? சந்தைக்கு போனாரு. சந்தைக்கு இன்னைக்கு என்னடா வியாபாரம்? மொத்தம் 400 கேன் தேரிச்சுங்க. அதுல 380 கேன் வெளியூர் சப்ளைக்காக அனுப்பியாச்சுங்க. ஊருக்குள்ள சப்ளை பண்றது 20 கேன் நிப்பாட்டியாச்சுங்க. ஊத்துடா ஊத்து. ஊரு பூரா சாராயாரா ஓடட்டும். எல்லா நீங்களும் சாராயம் குடிச்சு சாகட்டும். அவனுக்கு சாவு கடிக்கிற மேல சத்தம் மேலோகத்துல இருக்கிற எங்க அப்ப எங்க அதுக்கு கேட்கட்டும். அப்பதான் எங்க அப்ப ஆத்மா சாந்தி அடையும். எங்க லட்சியமும் நிறைவேறும். 25 வருஷத்துக்கு முன்னால சாராயங்காட்சி வித்ததுனால எங்க அப்பனை இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து போலீஸ்ல காட்டி கொடுத்து ஊரை விட்டு துரத்திட்டானுங்க. இன்னைக்கு அதே போலீஸ் அதே சர்க்காரு எங்க கையில. இன்னைக்கு அதே ஊரை நாங்க ஆள்றோம். நாம இருக்க இந்த ஊர்ல ஒரு பையன் குடிக்காம இருக்க கூடாது. டேய் போங்கடா, போய் வீடு வீட சாராயம் வைங்கடா. பாட்டில் எடுத்துட்டு பணத்தை கொடுறே. உண்டாடி காச. ஏய், ஏண்டி இந்த கதவு பூட்டியா இருக்கு? உள்ளதாங்க இருக்காங்க. பாடுறா முனியா. ஏய், பாடி வெளிய. ஏண்டி நாங்க வருவோம் தெரியுமில்ல? ஏண்டி கதவு பூட்டி வச்சிருக்க? பாட்டில குடுறா. எடுறீ காச. ஏய், பாட்டில பூரா நீயே குடிச்சிடாத. பாதி உன் புருஷனுக்கு போய், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். அம்மா, நீங்களும் தங்கச்சி போய் நேரத்தோட தூங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். போங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதானப்பா நாளைக்கு சீக்கிரம் சந்தைக்கு எடுத்துட்டு போக முடியும். என்னப்பா அது அநியாயமா இருக்கு? சாரா பாட்டில கொண்டு வந்து எதுக்கு எங்க வீட்டுல வைக்கிறீங்க? வீட்டுக்கு வீடு சாராயத்தை வச்சா காசு கொடுத்தாகணும். எங்க தியேட்டர்ல கடைசி பாட்டு போட்டா படம் பார்த்தாகணும். இது எங்க ராசாங்க ஐயாவோட சட்டம். எல்லாம் காய்ச்சல் இடம் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு. ஏய், பாட்டில எடுத்துட்டு காசை குடுறா. பணம் எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. மரியாதை எங்கேருந்து போயிடுங்க. என்னது? வேண்டாமா, இந்த ஊர் பழக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இந்தாங்க. என்னடா இது? பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல சாராய பாட்டில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆம்பளை நீ தட்டி கேட்காம பணத்தை வேற எடுத்து கொடுக்குறீங்க. அம்மா, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில தலையிட்டு தான் நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் ஒரு பிரச்சனை வேண்டாம் தான் நான் ஒதுங்கி போறேன். என் புருஷன் என் நரம் பார்த்து ரகம் பார்த்து தரம் பார்த்து வாங்கி கொடுத்த காஞ்சிபுர பட்டு சேலையே வெளுக்கப்பட்டு 1 மாசமாச்சு. இந்தா கொண்டான் தாரேன்னு சொல்லிட்டு போன சக்களத்தி இது வரைக்கும் கொண்டு வந்து தரலன்னா என்னடி அர்த்தம்? சேலை நல்லா இருக்குன்னு நீயே வச்சுக்கிட்டியா இல்ல யாருக்காச்சும் வித்துப்பிட்டியா? வாடி வெளியே. முட்டாளக்கடி கிரிகிரி எங்க அப்பன் பேரு சிவகிரி. நானா ஏன் ஆத்தா ஏகாலி விட்டு புள்ளன்னா அம்பிட்டு எகத்தாளமா போச்சா உனக்கு? என்ன கேட்டீங்க? சேலையை வச்சிருக்கியா வித்து தின்னுபுட்டியான்னா? எங்க முப்பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா திருச்சி சில்லாவே மெச்சும். எங்க பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா சேலம் சில்லாவே மெச்சும். எங்க அப்பன் தொழில் பெருமையை கேட்டா மருத சில்லாவே மெச்சும். அப்பே ஏற்பட்ட பரம்பரையில வந்தவ இந்த பொண்ணு தாய். போட்ட துணி மாறினாலும் மாறுமே ஒழிய வித்து திங்கிற பழக்கம் எங்க ஏகாலி பரம்பரைக்கே கிடையாது ஆத்தா.
இந்த பொண்ணு தாயால உங்க குடும்பத்துல குழப்பம் வந்துடக்கூடாதேன்னு நினைச்சேன். இனியும் மூடி வச்சு என்ன பிரயோசனம்? அவுத்து விட்டுடுறேன். இப்ப உங்க துணி எங்க இருக்கு, அது யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன், வாங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. எனக்கு ரொம்ப வெக்கமா ஐயோ அவனு, இந்த புடவை உன் உடம்புக்கு நிறத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கச்சிதமா இருக்கு தெரியுமா? இந்த புடவையில் இருக்கிற ஜருகியை விட உன் முகம் என்னமா ஜொலிக்குது தெரியுமா? பாராத்தா, உன் சேலை எங்க இருக்கு, அது எப்படி சுத்திட்டு இருக்குன்னு பாரு. ஏன் கத்துற? யாரு கத்துனது? ஏயா உனக்கு எம்பட்டு குழப்பு இருந்தா ஏன் சேலை இவளுக்கு கட்டி அழுக பாப்ப? அன்னைக்கு அவகிட்ட பதனி குடிக்கும் போது நினைச்சையா, ஏண்டி பதனில என்னடி மருந்து வச்ச? கண்ணு குடிச்சாதான் என் கிருகு இருக்கும். அவ பதனி குடிச்சு விட்டு இப்படி கிறுக்கு பிடிச்சிட்டு அலையறிய. அடியே, இந்த புடவை அவுக்கலனா இப்பவே அவ புடவை அவுத்தாகணும், இல்ல உன் வேட்டி உருவிட்டு ரோட்ல விடுவேன். வேட்டி அவுத்த ரொம்ப அசிங்கமா இருக்கு, நானே புடவை அவுத்துறேன். இது யாரு புதுசா இருக்கு? நமக்கு போட்டியா வந்து துணி துவைக்கிறது? அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்குடா. 6 அடி உயரம் ஐயனார் கோயில் செல்ல மாதிரி இருக்காரு. கையெல்லாம் வேற குண்டு குண்டா இருக்கு. ஒரே அடிதான், நம்மள பட்டுன்னு போயிருவோம். தலைவியே, நீ போய் கவலைப்படாம தொழில கவனி, உனக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். துவைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி அடிங்க, தண்ணி மேல தெரிக்குதுல்ல. அடிச்சா தண்ணி தெறிக்கதான் செய்யும். நாங்க எப்படி அடக்கி அடிக்கிறோம், தண்ணி தெறிக்கவா செய்து? எங்களுக்கு எல்லாம் அடக்கி அடிக்கலாம் தெரியாது. தண்ணி பட்டுச்சுன்னா நீ வேணா வேற பக்கம் போய் துவை. நான் இதுக்கு வேற எங்கேயாவது போய் துவைக்கணும்? இந்த சலவை துறை இருக்கே, இது எங்க பரம்பரைக்கே சொந்தம். என்னங்கடா? இந்த கல் இருக்கே கல்லு, இது எங்க பாட்டன் துவைச்சு எங்க அப்பன் துவைச்சு இப்ப நான் துவைச்சிட்டு இருக்கேன். துணிகள் எல்லாம் எப்படி எப்படி துவைக்கணும்னு ஒரு முறை இருக்கு. துவைக்க வந்துட்டாங்களா துவைக்க. ஏன் பொண்ணு தாய் வேலைன்னு பேசிக்கிட்டு உன் தொழில் பெருமை அவுத்து விடு. என்னங்கடா? நீ வைமா, நான் அடிச்சுட்டு வரேன். இருக்கட்டும், வாப்பா. அம்மா லட்சுமி, வீட்டை பத்திரமா பாத்துக்கமா. சரிம்மா. வாப்பா சீக்கிரம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். கோவில்பட்டிக்கு 2 டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க பணம். டிரைவர், பஸ் நிறுத்து. டிரைவர், பஸ் நிறுத்து. ஐயா வர்றாரு. ராசாங்க ஐயா வர்றாரு. பஸ் நிறுத்தி வைக்க சொன்னாரு. இத பாருங்க, ராசாங்கையா டவுனுக்கு போறதுக்காக வர்றாங்க. அவங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் பஸ் கிளம்பும். அவசரமா போகணும்னு நினைக்கிறவங்க சைக்கிள்ல போங்க, மெதுவா போகணும்னு நினைக்கிறவங்க நடந்து போங்க. ஐயா வந்தாதான் பஸ் கிளம்பும். யோ டிரைவரு, பஸ் அப்படி ஓரம் கட்டு. யோ, உன் இஷ்டத்துக்கு வண்டி நிறுத்துறேன். நான் அர்ஜென்ட்டா யூனியன் ஆபீஸ் போகணும். எப்படியா போறது? யோ, இது ராசாங்கையா சட்டம். அவர் வார்த்தையை மதிக்காம அவசரப்பட்டு போகணும்னு நினைச்சேன்னா அப்புறம் நீ அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவ. என்னையா மிரட்டுற? அரசாங்கத்துல வேலை பாக்குற மாதிரியா பேசுற? நீ என்னமோ அடியாள் மாதிரியில பேசுற. மரியாதையா டிக்கெட்டுக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடு, இல்ல பஸ் எடு. இந்தாமா, இது உங்க அப்பா விட்டு பஸ் இல்ல, சர்க்கார் பஸ். டிக்கெட் போட்டா போட்டதான், பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியாது. பஸ்ஸை எடுக்கிறது எடுக்காதது எங்க இஷ்டம். இது ராசாங்கையாவோட சட்டம். யாரு அந்த ஐயா? அந்த ஆளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? பேசாம இருமா. 16 ரூபாய் 60 காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அது எப்படி சும்மா இருக்க முடியும்? பணத்தை திருப்பி கேளு. 16 ரூபாய் தானே, பரவாயில்ல. நான் சைக்கிள வெள்ளத்தை எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துடுறேன். நீ பேசாம வீட்டுக்கு போமா. நீ சும்மா இருடா. ஆம்பளை நீயும் கேட்க மாட்ட, பொம்பளை நான் கேட்டாலும் வாய பத்த வந்துருவேன். இவனை 2ல 1 பார்க்காம சும்மா விட போறதில்ல. வேண்டாமா, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில தலையிட்டுதான்.
நாம எப்படி இருக்கோம்? இவங்கள தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல தானே தராதரம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அம்மா, உன் பையனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் கையை நீட்டேனா எதிர்த்து உன் பணம் தான் கீழே விழும். அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது வரும். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா ஒன்னைய தங்கச்சி யாருமா காப்பாத்துவாங்க? அதனால தான் சொல்றேன், நீ பேசாம வீட்டுக்கு போமா. போமா. சமஸ்தானத்துக்கு நமஸ்காரம். உங்களுக்காக பஸ்ஸ நிறுத்தி வச்சிருக்கேன். வாரேன். அஜயா, நானும் டவுனுக்கு தான் போறேன். வாங்க, சைக்கிளே போயிடலாம். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? பரவாயில்ல, வாங்க. பயமாவனுங்க ஒழுங்கா சாராயம் கொண்டாந்து குடுக்கறானுங்களா? நீங்க ஒழுங்கா குடிக்கிறீங்களா? ஐயா, பல்லு வளர்க்கறதுல இருந்து மூஞ்சி கழுவுற வரைக்கும் அம்புட்டு நம்ம சாராயம் தானுங்க. சகுனம் சரியில்லை. நாளைக்கு டவுனுக்கு போய்க்கிறேன். நீ வண்டி எடுத்துட்டு போய். சரிங்க. ஐ, வெள்ள காய்ச்சல் குடும்பமா? ஆத்தா என்னமோ சொன்னியே, வீடு தெரியுமான்னு கொண்டாந்துட்டே பாத்தியா? இந்தா கணக்கு பார்த்து எடுத்துக்க. லட்சுமி, இந்த துணி எல்லாம் கணக்கு பார்த்து உள்ள எடுத்துட்டு போய் வைமா. பரவாயில்லையே, அதுக்குள்ள துணி எல்லாம் கொண்டு வந்துட்டியே. சுள்ள நடிக்கிற வெயில துணி பட்டுன்னு காஞ்சிருச்சு. எனக்கு அர்ஜென்ட்டாவும் செலவு பண்ண தெரியும், பேசலாவும் செலவு பண்ண தெரியும். ஆமா, இந்த புடவை சாக்கெட் எல்லாம் உங்களுது, இந்த வேட்டி சட்டை எல்லாம் யாருது? அம்மா, அண்ணன் வந்துருச்சு. ஐயோ, இதுதான் உங்க அண்ணனா? இந்தாங்கம்மா. ஐ, காஞ்சிபுரம் பட்டு. என்னன்னு ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்திருக்க? வேற வேற கலர்ல எடுத்துக்கலாம்ல. இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ராசாத்திக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். லட்சுமி, பொறுமா. இன்னைக்கு ராசாத்தி நினைவு நாள் இல்ல? ராசாத்திக்கு படிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து கட்டிக்கலாமா? சரிடி, வா. ஆளுக்கு துணி எடுத்துட்டு போறவள வெறும் கையோட அனுப்புவாங்க. கொஞ்சம் பழைய கஞ்சி ஊத்துறது. அடி சிரிக்கும் அவள. இதுக்கேண்டி இந்த கத்து கத்துற? இன்னைக்கு என் பொண்ணு ராசாத்தியோட நினைவு நாள். சாமி கும்பிட்டு இருக்கோம். உட்காந்து சாப்பாடே சாப்பிட்டு. என்னத்தா இலையெல்லாம் போட்டு சோறு போடுறீங்க? எனக்கு தினம் சோறு கிடைக்கல. அட, சுடு சோறு. எல்லாரும் எனக்கு பழைய சோறு தான் போடுவாங்க. நீங்க தான் சுடு சோறு போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க புள்ள நல்லா இருக்கணும், உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும். போடுங்கடா. ஐ, அவரைக்கா. இன்னொரு வாடா. அம்மா, விட்டா இவ வீட்டே காலி பண்ணுவா. இன்னைக்கு ராசாத்தியோட நினைவுனா 10 பேருக்கு சாப்பாடு போடணுமே தவிர அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஊருகா கொட்டிக்கிட்டா போட்டுக்க. சாம்பார் ஊத்துங்க. சாப்பிடுமா. மோரு, ரசம் எல்லாத்தையும் ஊத்துங்க. சாம்பார் போட்டிருக்கேன்ல, அதை சாப்பிட்டு அப்புறம் போடு. எல்லாத்தையும் ஊத்துங்க, ஒன்னா சேர்த்து அடிச்சிடுறேன். மோர் ஊத்துங்க. நல்லா ஊத்துங்க. முதல்ல அதை சாப்பிடுமா. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, எங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லை.
நான் மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு. சரி சரி, நீ இங்கே சாப்பிட்டு போ. உங்க அப்பா வேணா தனியா கட்டிட்டு போ. அம்மா, அவளுக்கு வேணுன்றதை கொடுத்து அனுப்பு. உங்களை முரட நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், சுடுசுடு போட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான். ஐயா பானைக்காரர, இது என்ன விலை? இந்த பானை என்ன விலை? இந்த பானை என்ன விலை? ஒண்ணு கூட சரியில்லை. என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்த டொக்கு டொக்குன்னு தட்டி கரைச்சு வச்சுட்டு போறிய. ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான். எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போடான். போச்சுக்காதீங்கண்ணே, ஜவுளி கடைக்கு போறோம், ரகரகமா துணி எடுத்து போடுறானுங்க. மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலனா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரா. ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே. இங்கேட்டா வந்து என் உயிர் எடுக்கிறீங்க. பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண்பானையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா? மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்சட்டியில சோறாக்கி, மண்சட்டியில குழம்பு வச்சு, மண்சட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன் சீக்கிரமா வந்து செத்து போயிடுறான். இங்க பார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்துல யாரா உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா? இந்த மண்சட்டியில தாண்டா உடைக்கிறீங்க. அட அருவி கட்ட. இங்க பார், குண்டா வலுவலன்னு இருக்கு. இதுதான் குஸ்பு பானை. இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை. இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணியோட வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்ற. இந்த பார், இங்க மட்டும் இல்ல, சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்தனாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு போடுறான். ஏய், என்னது கருப்பட்டியில கை வைக்கிற? இல்ல, கருப்பட்டி அச்சுல ஊத்தி வச்சிருக்கியே, இனி பாருக்கா இல்ல உப்பு கறிக்குதான்னு பார்த்தேன். என்ன சொன்ன? எங்க அண்ணன் பதனி இறக்கி, எங்க அம்மா காய்ச்சி, நான் அச்சுல ஊத்தின கருப்பட்டி உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா? அடி ஆத்தாடி, அச்சு வெள்ள மாதிரி இருந்துகிட்டு இப்படி புரிஞ்சு தள்ளுறியே. ஆமா, இந்த ஜிமிக்கிய எங்க வாங்கின? ராசாத்தி. நான் இல்ல ராசாத்தி, எங்க அக்கா தான் ராசாத்தி. ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும் தான் நினைச்சேன். ராசாத்தி ராசாத்திங்கிறீங்களே, உங்க அக்கா என்னை விட அழகா? என்னது, கருப்பட்டிக்கு கண்ணு மூக்க வச்ச மாதிரி இருக்க? நீ எங்க அக்கா கூட சேர்த்து பேசுறியா? நீ மட்டும் என்னவா சொரக்காய்க்கு சொக்கா மாட்டினது மாதிரி இருக்க. மிஞ்சி மிஞ்சி போனா உங்க அக்கா பூசணிக்காய்க்கு புடவை சுத்தினா மாதிரி இருந்திருக்கும். எங்க ஆத்தா நேரத்துக்கு நான் பிறந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா? அம்புட்டு நேரம் ஏதோ எங்க அப்பா இம்புட்டூண்டு கருப்பு, அது வந்து இங்க ஒட்டிக்கிச்சு. செக்குல ஆட்டின எள்ளு புண்ணாக்க மாதிரி இருந்துட்டு இது கொஞ்சம் கருப்பா? சரிடி அம்மா, நான் கருப்பு தான். நீ சிவப்பு, உங்க அக்கா சிவப்பு, உங்க ஆத்தா சிவப்பு, எல்லாருமே சிவப்பு தான். ஆனா உங்க அண்ணன் மட்டும் என்னவா? பனைமரத்துல ஏறிச்சுன்னா பனைமரம் எங்க இருக்கு, உங்க அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியாது. அம்புட்டு கருப்பு. அதையாவது ஒத்துக்கிறியா? அது அது வந்து என்ன 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 அது அது ஏய் 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 லட்சுமி, எங்க ஓடுற? என்ன அம்மா? என்ன ஏய் என்ன சும்மா? ஏய் என்ன என்னமாச்சு? ஏன் அழுகுற? உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். தாவணி போட நேரம் வந்துருச்சு. ஆத்தா, அம்மாவும் அண்ணனும் வீட்டுல இல்ல, சந்தைக்கு போயிருக்காங்க. நல்ல வேளைக்கு நான் இங்க வந்தேன். என் முறையை நான் ஆரம்பிச்சிடுறேன். இதெல்லாம் எதுக்கு? நீ சின்ன பொண்ணு, இந்த முறையெல்லாம் உனக்கு தெரியாது. போய் உட்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு. அம்மா வாயாடி, உனக்கு பதில் சொல்ல என்னால முடியாது. சொல்றத செய். இதுக்கு செருப்பு விளக்கமாரெல்லாம் போடுற?
இந்த மாதிரி நேரத்துலதான் காத்து கருப்பெல்லாம் சுத்தும். அதெல்லாம் அண்டாம இருக்கத்தான். என்னென்னமோ சொல்ற, என்னென்னமோ செய்யற. நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தாமா செய்வேன். ஐயோ அம்மா, இந்த வாயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி வீடெல்லாம் முழுக்கி இருக்க, வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ ஆத்தா, லட்சுமி சடங்காய்க்கா. எங்க அவ? பின்னாடி கூட செய்யல. ஏய், இங்க வா. என்ன விஷயம்? இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உன்கிட்ட சொல்லக்கூடாது. என்னன்னு கேக்குறேன்ல. பொம்பளைங்க விஷயம் சொல்றல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன் தங்கச்சி சடங்காயிருக்கா, பின்னாடி குடிசையில குத்த வச்சிருக்கா. போதுமா? அம்மா கண்ணு. லட்சுமிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அப்புறம் ஜோசியர் கிட்ட அவ சமைச்ச நேரத்தை கூட கேட்டேன். அவிட்டு நட்சத்திரமா, தவிட்டு பானை எல்லாம் தங்கமா நிறையுமா. அண்ணனுக்கு கூட பெரிய ராஜயோகம் இருக்கான். நல்ல வேளை, நாங்க இல்லாத நேரத்துல நீ வந்து எல்லாம் முறைப்படி செஞ்சிட்டியம்மா. உனக்கு புண்ணியமா போகும் தாயி. புண்ணியம் அது இதுன்னு எதுக்காக பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? இந்த முறையெல்லாம் சேர்த்து தானே நான் இருக்கேன். அதுக்கு தான் அன்னைக்கு அச்சரமா புடவை வாங்கிட்டேன்ல. இத பாராத்தா, குத்த வச்ச பொண்ணுக்கு துணையா நான் வந்து 7 நாளைக்கு படுத்துக்கிறேன். நீங்க போய் உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்புறம் லட்சுமிக்கு உளுந்தங்களியும் முட்டை சோறும் கொடுங்க. அப்பதானே நல்ல சத்து பிடிக்கும். நீங்க போங்க அத்தா. என்ன நீங்க ஆம்பளைங்க எல்லாம் அங்க நிக்க கூடாது, நீங்க போங்க. சமுதி, இங்க இந்நேரம் நம்ம ஊர்ல ஆளா இருந்தானா, மாமியாரு நாத்தனார்லாம் நான் புட்ட வச்சு போடுறேன், நான் களி கிண்டி தரேன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டு செஞ்சு போட்டிருப்பாளுங்களே. ஊரெல்லாம் சீர்தட்டு சுத்தி வந்து வீடெல்லாம் நிறைஞ்சு கிடக்கும். மாமனோட பட்டு உடுத்தி மல்லிகைப்பூ மாலை போட்டு மாமன் சீர் செய்ய நாம யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமேப்பா. யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமே. ஊரை விட்டு ஊர் வந்துட்டோமே, நாம அனாதை ஆயிட்டோமே. ஊரும் இல்ல, உறவும் இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்லன்னு நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா? இந்த வாத்தியார் தான் உங்க தம்பி, அவர் பொண்டாட்டி தான் உங்க குழந்தையா, இந்த அக்கா தான் உங்க நாத்தனாரு, இந்த பெரியவர் தான் உங்க பெரியப்பா, அப்புறம் நான் இருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷமா சடங்கு ஆரம்பிச்சிட வேண்டியதானே. 1000 உறவு முறை வந்தாலும் தாய் மாமா மாலைன்னு ஒண்ணு என் பொண்ணு கழுத்துல விழுந்தாதானமா எனக்கு மரியாதை இருக்கும். அட நீங்க ஒண்ணு ஆத்தா, தாய் மாமா இல்லாத வீட்டுல என்ன பண்ணுவாங்களா? சாணி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த மாலையை எடுத்து உங்க பொண்ணு கழுத்துல போடுங்க. அதான் தாய் மாமா மாலை. இதான் எங்க ஊர் வழக்கம். என்ன சாமி, நான் சொல்றது சரிதானே? சொல்றது வரலாம்ல. ரெண்டு சுமங்க நீங்க சேர்ந்து மாலை எடுத்து போடுங்கம்மா. மச்சான், மச்சான், அத்தை, நான் இன்னும் செத்து போல மச்சான், உசுரோட தான் இருக்கேன். ராசாத்தி போன உடனே ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு வந்தவங்க தானே நீங்க. உறவு முறை நீ மறந்துருக்கலாம் மச்சான், ஆனா இன்னும் நான் மறக்கல மச்சான். நீ ராசாத்தி கூட பிறந்தவன், அதனால ஊரை விட்டு ஓடி வந்துட்ட. நான் இன்னும் ராசாத்தி நினைவோடய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சீர்வரிசையோட ராசாத்தி என் வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சிருந்தேன். அது எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ என் ராசாத்தியோட தங்கச்சிக்கு தாய் மாமன் சீர் செய்ய வந்திருக்கேன். அத்தை, இந்தாங்க என் முறை ஏத்துக்குங்க. அம்மா, நமக்கு இந்த ஊர்ல யாருமே ஆதரவு இல்லைன்னு நினைச்சோம். வரவுன்றது எனத்தை வச்சு இல்ல, பழகுறவங்க மனசு வச்சுதாங்கிறத பொண்ணு தாய் காட்டிட்டாமா. அவ ஏகாலி விட்டு பிள்ளை மட்டும் இல்லம்மா, அவ இனிமே நம்ம வீட்டுக்கே உறவுக்காரிமா. என்னங்க, பதவி எனக்கு 2 பானை கொடுங்க.
பானையில 15 தான் இறக்கணுமா? கல் இறக்கணும் ஆகாதா? உனக்கு தெரியாத ஆளா இருக்கிறியே, கல் இறக்கி வித்துரு. இந்த பாருங்க, எனக்கு 17 தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்களாம் நான் செய்ய மாட்டேன். 6 அடி உயரம், 48 இன்ச்சு பாடி, கால் தூணு மாதிரி, கை உலக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உடம்பு எனக்கு இருந்து மரம் மேல தெரிஞ்சிருந்தா மரத்துல 15 இறக்க மாட்டேன். கல்ல இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிவ்வுன்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பையெல்லாம் தட்டி கேப்பேன். அப்படி எவனாவது எழுத்து என்கிட்ட வந்தா அத்தனை பயிலும் பந்து அடிக்கும், பந்து அடிக்கும், பந்து. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிற. ஒருவேளை ராஜாங்கத்துக்கு வேண்டிய ஆளா? அண்ணா நான் அந்த மாதிரி எதுவும் பேசணும் அண்ணா, அங்க போய் சொல்லிடாதீங்கண்ணா, என்ன பின்னிடுவாருங்கண்ணா, பின்னி. அண்ணா இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா. என்ன விலைன்னு சொல்லுங்க. காசானா முக்கியம், மனுஷன் தானே முக்கியம். அண்ணா நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா, எடுத்துட்டு உருட்டிட்டு போங்கண்ணா, போங்கண்ணா. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்ட சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்தம. இங்க என்ன பாக்குற? நான் என்னத்த பார்த்தேன், வெயில் மண்டைய பொழக்குதுல்ல, அதான் சத்த நிழலுக்கு ஒதுங்கினேன். மொட்டை மரத்துக்கு நேலா, வேற எங்கேயாவது போய் ஒதுங்கு. உன் நிழல் இங்க இருக்கும்போது நான் எங்கேயா போய் ஒதுங்குவேன்? என்னது? ஏன் நல்லா? உன் ஆட்டை எவ்வளவு பாசத்தோட பழகுது, அது பெத்த பிள்ளையா நீ? இப்படி படக்கு படக்குன்னு வெட்டி வெட்டி பேசுறிய. ஒரு நுங்கு வெட்டி போட்டா என்ன குறைஞ்சா போயிருவ? நில்லையா, கொலைய வெட்டி போட்டு ஆம்பளை அருவாளை இடுப்புல சொல்லிட்டு போனா தெருவுல போறவங்களா வந்து வெட்டி கொடுப்பாக. ஒரு நுங்கு சீவி கொடுத்துட்டு போறது. எடுக்க வேணாம், விரல விட்டு குடைஞ்சு சாப்பிட்டா தான் ருசி. நான் ஒரு நுங்கு தான் கேட்டேன், என் சீருக்கு ஒரு கொலையே வெட்டி போட்டீங்க. தரம் தட்டி தெரிஞ்சவங்க தான், இன்னொரு நுங்கு சீவி கொடுங்க. எங்க அப்பனு கொண்டு போகணும்ல. உட்டவன் தாத்தம் பாட்டிகளும் கேப்ப போல இருக்கு. எங்க தாத்தனுக்கு தஞ்சாவூர் சிலாவில சீவி கொடுப்பாங்க, எங்க பாட்டிக்கு மருது சிலாவில சீவி கொடுப்பாங்க. எங்க வம்சத்துக்கே எல்லா சிலாவிலயும் ஆள் இருக்கு. ஆனா இந்த கோயம்புத்தூர் சிலாவில தான் உறவு முறையே இல்ல. அங்கேயும் ஒரு ஆள் அனுப்புறதானே? அதான் சீக்கிரமா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய பெற்று அனுப்பலான்னு இருக்கேன். அனுப்பலாம்ல? அனுப்பலாம் அனுப்பலாம், வம்சம் இருக்க வேண்டாம். ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னொரு நுங்கு சீவி கொடுங்க. ஐயோ, நான் பொம்பளை பிள்ளை அப்படி தொடக்கூடாது. ஆபத்துக்கு ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, கையை எடுங்க. லட்சுமி அக்கா, குழந்தைக்கு பால் குடுத்துட்டீங்களா? ஏன் கேக்குறவ? எனக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வேணும். எதுக்கு? இல்ல, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு, அதான். யாருக்கு? வேற யாருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல, சாமுண்டி. சாமுண்டிக்கா? எங்க அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சு, எங்க இருக்காங்க? நானே போய் குடுக்குறேன். அலையாதீங்க. கண்ணுல எப்படி பால் ஊத்துறதுன்னு எனக்கு தெரியும், நீங்க பாலை மட்டும் கொடுங்க. பால் கொண்டு வந்திருக்கேன், கண்ணை திறங்க. இப்ப நான் மறுத்து வச்சு நீங்க நோயாளி, நான் சொல்றபடித்தான் நீங்க கேட்கணும். ஒழுங்கா கண்ணை திறங்க, இல்லன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். அலட்சம் பண்ணாதீங்க, படக்குன்னு கண்ணு திறந்தா தானே நான் பால் ஊத்த முடியும். ஐயோ, என்னமோ வந்துருச்சு. அண்ணே. ஆமா, வா. உனக்காக ஒரு வாரம் கோயில் திருவிழாவே நிப்பாட்டி வச்சிருக்கேன். மச்சான், மாப்பிள்ளைக்காக இது கூட செய்யலன்னு என்ன மச்சான்? போடா கூமட்டா, உனக்காக நிப்பாட்டி இருக்கேன். தங்க வைக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி தங்கச்சி, அவளுக்காகத்தான். டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? தங்கச்சி தான் வந்துட்டால, திருவிழாவை சாட்டிருங்கடா. கோயிலை திறந்து விட்டு சாமிய அப்படியே காத்தாட ஊர்வலம் போயிட்டு வர சொல்லுங்க, போங்க.
இப்படி ஊரே உன்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேடா. இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்ல? கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. திருவிழாவை வேடிக்கை பார்க்கத்தான் எல்லா சனங்களும் வருவாங்க. ஆனா எல்லாரும் உங்களை வேடிக்கை பாக்குற மாதிரி இப்படி நடந்துக்கிட்டீங்களே. திருவிழா மேல சத்தத்தை கேட்டு எல்லாரும் சாமி அடித்தான் நான் பாத்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி இப்படி வெறி பிடிச்சு நடந்துக்கிட்டதை நான் பார்த்ததே இல்ல. திருவிழா மேல சத்தத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ராசத்தி 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 சாமுண்டி தோளை தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு பாசம் இருக்கத்தான் செய்யும். மேற்கொண்டு காரியம் ஆகணும்ல, சீக்கிரம் தட்ட மாத்துங்கப்பா. அட தட்டனையா மாத்துறது? ஏற்கனவே பொண்ணு மாப்பிளையும் போக மாத்திக்கிட்டாங்க. சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு நாளை குறிக்க. அதுவும் சரிதான். வீரபாண்டி திருவிழா முடிஞ்சதும் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன தங்கச்சி, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்ன சரிதானே. அம்மா அம்மா, என்னப்பா ராசாத்தி கூட்டிக்கிட்டு வீரபாண்டி திருவிழாக்கு போயிட்டு வந்துடுறேன். நிச்சயம் பண்ண பொண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்குப்பா கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு? அம்மா, இவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புடிச்ச கொடுத்தா சொர்க்கம் கோயில் பேச ஆரம்பிச்சிருவா. நம்ம கூட தான் திருவிழாக்கு வருவாடா? புடிச்ச கொடுத்தானே போவா. அண்ணன் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆத்தா கோயில் கூட்டு போய் திருநீர் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுமா. அண்ணே, என்னம்மா? அந்த ரிப்பன் கடைக்கு போலான்னு. தங்கச்சி, ரிப்பன் கேட்டல, என்ன கலர் வேணுமா வாங்கிக்க. இந்த வாடாமல்லி கலர் ரிப்பனை வாங்கிக்கிறேன். வாங்கிக்கமா. வாடாமல்லி பூ மாதிரி உன் முகம் என்னைக்கும் வாடாம இருக்கணும். மொத்தத்தையும் கொடுங்க. அண்ணே, என்னம்மா? அந்த கண்ணாடி வளையல் 2 டஜன் வாங்கி கொடுங்க அண்ணே. அட 2 டஜன் என்னம்மா, 4 டஜனாவே வாங்கிக்க. அவ்வளவு எதுக்கு? அந்த மாப்பிள்ளை பையல பத்தி உனக்கு தெரியாது. சரியான மொட்டை பையன். தினமும் 2 வளையல் உடைச்சிட்டு இருப்பான். 2 பெட்டியா வாங்கிக்க. அட இந்த கடையை வாங்கிக்கமா. போனே. அப்போ 2 டஜன் ரப்பர் வளையலே வாங்கிக்கிறேன். எதுக்கு? ரப்பர் வளையல்னா உடையாது இல்ல. விவரமான பொண்ணுமா. ஆனா சொல்லிருச்சுல, கொடுத்துருங்க. ஐ அண்ணே, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐயா, அந்த கொலுசு கொடுங்க. தங்கச்சி, இந்த கொலுசு உன் காலுக்கு கச்சிதமா இருக்குமா. இது இந்த கடையில இருக்கிறத விட உன் கால்ல இருக்கிறதா இந்த கொலுசுக்கே மவுசு. இந்த அப்படி ராசாத்தி, கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் பிறந்த வீட்டு ஞாபகம் வரணும் தாமா பொண்ணுங்க கால்ல கொலுசை மாட்டி அனுப்புறாங்க. அம்மாடி, கொலுசு சத்தம் கேட்க கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல மெட்டி மாட்டிடுவாங்க. அண்ணே, இந்த கொலுசு சத்தம் எப்பவும் என் வாழ்நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும். நிச்சயம் அது பிறந்த வீட்டு பெருமைய சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ணே, பிறந்த வீட்டு சத்தம் கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா இல்ல பொம்பளைங்களை இடிக்க வந்தீங்களா? பொறுக்கி நாய். இந்த பார்,
நீ வேணா சாமி தரிசனம் பாரு, நாங்க தேவி தரிசனம் தான் பாப்போம். என்ன சொன்ன? ஏய், நாங்க கோயிலுக்கு வரதை இடிக்குதாண்டா. இன்னும் உங்க அக்கா தங்கச்சி அடிச்ச மாதிரி கோச்சுக்கிற. நம்ம ஊர் சாமுண்டி அடிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு அடிக்கிறாங்க. வாங்க, நம்ம ஊர் சாமுண்டி அடிக்கிறாங்களா? நம்ம ஊர் கருத்து மாட்டி யாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. எவன் கருத்து மாட்டி அடிக்கிறவன்? தங்கச்சி, 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 தங்கச்சி. ராஜாத்தி, 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 ராஜாத்தி. அண்ணே, பிறந்த வீட்டு சத்தம் கேக்குதா? ஹை அண்ணே, நல்லா இருக்குல்ல? இந்த வாடாமல்லி கலர் ரிப்பனை வாங்கிக்கிறேன்னு. வாங்கிக்குமா, வாடாமல்லி பூ மாதிரி உன் முகம் என்னைக்கு வாடாம இருக்கணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கல்ல, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னவில்லை, எக்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடவில்லை, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறவில்லை. ஏராசாத்தி நல்ல நேரம் வந்தும் யோகம் வந்தும் மாலையும் சூடிக்கல்ல. யார்கிட்ட கதை விடுற? தொலைச்சிட்டு வரதுக்கா? வேணா சின்ன பாப்பாவா? எவன்கிட்ட கதை விடுற? கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ காணாம போயிட்டானா, இவங்க கூட தொடர்பு வச்சிருந்தா அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லு. மாமா பார்த்து பேசுங்க, அனாவசியமா பேசாதீங்க. அப்பா, நீங்க யார பத்தி பேசுறீங்க? நம்ம அத்தை குடும்பத்தை பத்தி நீங்களே இப்படி கேவலமா பேசினா ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ நினைச்சினா உன்னை எங்கே தர முடிக்கிறேன்டா. இந்த மானங்கட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நான் ஒண்ணு கேளப்பையா இல்ல. நிறுத்துறா, நீ ஏன் நிக்கிற? இந்த ஓடுகாலி குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வேணாம். நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய எங்க அண்ணனே நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போகும்போது
நாம ஆத்திரப்பட்டு என்னையா பிரயோசனம்? வாழ வேண்டிய வயசுல அவளை கொண்டு போன அந்த கடவுள் போக வேண்டிய வயசுல என்ன கொண்டு போகாம இந்த கன்றாவி எல்லாம் கேட்டு வாழறதுக்கா என்ன உசுரோட வச்சிருக்கா. ஓடி போன தங்கச்சி வர பாரு. ஏய் வரைய ஓடி போலாம். என்னது என்னடி முறைக்கிற? உங்க அக்கா ஓடி போல, நீ எப்ப ஓட போற? அண்ணே, ஊர்ல நம்ம அக்காவை பத்தி எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. சாமுண்டி, அவளை நினைச்சு நம்ம உருகிறதா இல்ல இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு வாழறதா? ஆத்தோட போனவன் பணமாவது கரை சேரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் கிடைக்கல. இவளையாவது கரை சேர்க்கணும்பா. இந்த ஊர்ல இனிமே நம்ம இருக்க வேண்டாம். எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம்ப்பா. கண் காணாத இடத்துக்கு போயிடலாம். அந்த திருவிழாவில் என் தங்கச்சி இழந்ததுக்கு அப்புறம் எங்க திருவிழா மேல சத்தம் கேட்டாலும் என்ன அறியாம எப்படி ஒரு வெறியும் வேகம் வந்துடுது. உங்களை நான் பாக்குறப்பெல்லாம் நீங்க ஒரு பெரிய கோவக்காரரா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா உங்க நெஞ்சுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகத்தை மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த சின்ன சிறுகி ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா வாயா தவாலு, வா வா. போஸ்ட் ஆபீஸ கொண்டு வந்துட்டியா? ஏதானா யார் யாருக்கு என்ன எழுதிருக்கான் பிரிச்சு பாடி. பிரிச்சு பாடுறா. யாரு? மாடசாமிங்க ஐயா. யாருக்கு? பெருநாளில இருக்காங்க, பெரிய பொண்ணு எழுதிருக்கான். அடுத்து வடக்கு தெரு காத்தமுத்துங்க கோச்சிட்டு போன பொண்டாட்டிய வர சொல்லி எழுதிருக்காங்க. அடுத்து அட படிடா. ஐயா, ஜூனியருடன் பத்திரிகைக்கு எவனோ எழுதிருக்காயா? யாரா? விலாசம் இல்லைங்க ஐயா. குடா. இந்த பள்ளிக்கூடத்து மாத்தி எழுதிருக்கான். அந்த நாய்க்கு வர புத்தியே கெட்டு போச்சு. நம்ம பஸ்ஸ போய் அந்த நாய் அரசாங்க பஸ் எழுதிருக்கான். அட இவனுக்கு குசியா இருக்கட்டும் சாராயம் கொடுக்கறோம்ல, அது அநியாயம் எழுதிருக்கான். அட இவனுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் சினிமா படம் காட்டுறோம்ல, அதை நம்ம கட்டாயப்படுத்தி காட்டுறோமா? இதெல்லாம் குற்றம். அந்த நாயை 10 கிலோ போட்டு சொல்லி எழுதிருக்கான். பரதேசி நாய் 10 எழுதிருக்கான். ₹10 பேனாவும் 10 பைசா மையும் கையில வந்துட்டா சும்மா இருக்க மாட்டீங்களே. 10 வரைக்கும் போறீங்களாப்பா. நீ படிச்சவன், உனக்கு பேனா பெருசு. நான் படிக்காதவன், எனக்கு கட்சி தான்ப்பா பெருசு. ஏன்டா அவசரப்படுற? ஐயா, நீங்க தெய்வம் மாதிரி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என் புருஷன் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, காப்பாத்துங்க ஐயா. என்ன தெய்வம் அப்புறம் கோயிலுக்கு ஏண்டா வாத்தி? உனக்கு தான் கவர்மெண்ட்ல கை நிறைய சம்பளம் கொடுக்கறாங்கல்ல, அப்புறம் என்னடா சைடுல சமூக ரோசமா? இவ்வளவு ரோசக்கார இனிமே உயிரோட இருக்க கூடாது. பாத்தி எப்படி செத்தா? மாடு குட்டி செத்தா. எப்படி எப்படி? எங்க எல்லாரும் ஜோரா சொல்லுங்க. ஆமா, புனைக்கு வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் தான் அவங்க சாராய பாட்டில வச்சாங்க. சகிச்சுட்டு போயிட்டேன். பஸ் விட்டு இறக்குனாங்க, பணிஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம அநாதை நினைப்ப நமக்கு ஆதரவா இருந்த வாத்தியாரை கொண்டுட்டாங்க. இனிமே உங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். ஏண்டா வண்டு சாணி ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்காச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? 25 ரூபா ஆச்சு. 25 ரூபாவா? அப்ப இது ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 15 ரூபா ஆச்சு. 15 ரூபாயா? அப்ப இது ரெண்டையும் எடுத்துருங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 10 ரூபா ஆச்சு. 10 ரூபாயா? இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. டேய், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு?
25 பைசா. அடிச்சனா 25 பைசா வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்க. மாவன இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன்னை மிதிச்சு போடுவேன். அப்ப ஒரு கிளியாஞ்சட்டி தா. போடா நாயே. எடாத. ஓடி போயிரு. அண்ணே. என்னடா? ஏதாவது பொருள் வாங்கனா அதுக்கு இலவச இணைப்பா ஒரு உண்டில் தருவீங்களா? இலவச இணைப்பா? 25 பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு 1.5 ரூபாய் உண்டில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைடுல போயிரு. சொல்ல முத்தே பணம் தர்றான். எங்களுக்கு சாராயம் வேண்டாம். என்னடி சொல்ற? வருஷம் பூரா எங்க அப்பா இப்படி குடிச்சு குடிச்சுதான் உடம்பே இத்து போய் கிடக்கு. கொத்த துணி துவைக்கிறதுக்குள்ள மேம்பூச்சு கீமூச்சு வாங்குது. இதுக்கு மேலேயே சாராயம் குடிச்சதுன்னா அப்படித்தான் மூச்சே நின்னுரும். ஏய், இந்த ஊர்ல காத்து கூட எங்கடா கேட்டுதாடி வீசும். உங்க அப்பா மூச்சு எங்களுக்கு கேட்காம நிக்காது. இப்ப நீ பாட்டில் எடுக்கிற, பணத்தை கொடுக்குற, உங்க அப்பனுக்கு ஊத்துற. என்கிட்ட பணம் இல்ல. ஒழுங்கு மரியாதை சாராய பாட்டில் எடுத்துட்டு போங்க. நான் தொட்டு தான் காசு எடுக்கணும் நீ ஆசைப்பட்டினா தொட்டே எடுத்துக்கிறேன். இந்த சின்ன துறையை பத்தி இனிமேலாவது புரிஞ்சுக்க. என்னடா எங்க பார்த்தாலும் அழுகு துணியா கிடக்குது. அந்த ஏகாலி மாவ வரலையா? அந்த பொட்டச்சி உங்களையே எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, அழுக்க வர சொன்னாங்க. ஏகாலி விட்டு புள்ளனா ஊருக்கே மக மாதிரிடா. அவன் என்ன தொட்டு அசிங்கப்படுத்திட்டான். ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு துணியை நான் வெளுப்பேன். ஆனா அவன் வீட்டு துணியை மட்டும் நான் வெளுக்க மாட்டேன். சாக்கடை நாத்து அடிக்கிற மாதிரி அவன் வீடே நாரட்டும். கையடுறா. நம்ம வீட்டு துணியை வெளுக்க மாட்டேன்னு சொன்னவ உடம்புல ஒட்டு துணியோட இருக்க கூடாது. இனி எந்த ஆத்துலயும் கழுவ முடியாத அளவுக்கு அவளை அழுக்காக்கிட்டு வாங்க. கழுதைய கட்டி கொண்டாந்து கொட்டையில போடுங்க. இனிமே நம்ம வீட்டை தவிர ஊர்ல வேற ஏன் விட்டு துணியை அவன் வெளுக்க கூடாது. அருவால தாண்டி எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, அத்தனை பேர் தலையும் தரையில உருளும். ஊருக்கு போதும் வண்ணாத்தி உள்ள இருக்கால, அவளை வெளியே அனுப்பு. இல்ல நான் உள்ள போயிருவேன். போனா தான் வெளியே வருவேன். அவன் தான் சொல்றேன்டா, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தா தொடமாட்டோம், உங்க ஆத்தா இருந்தா தொடமாட்டோம்னு. அவளுக்கு பொட்டு வச்சு தாலி கட்டி உன் பொண்டாட்டியாக்கு அப்புறம் தொடறானு பாப்பா. டேய், பொட்டு வச்சா பொண்டாட்டியாமா? அப்ப வசதியா போச்சு. வாங்கடா எல்லாம் சேர்ந்து பொட்டு வச்சிருவோம். ஆளாளுக்கு அடிக்க வேண்டியதான். ராஜாங்கத்து ஆளுங்களை சாமுண்டி அடிச்சு துரத்துறான். ஏகாலி விட்டு பொண்ணுதானே ஏளனமா நினைச்சு எவனாவது இவன் மேல கை வச்சீங்க, எவனும் உயிரோட போக முடியாது. இவதான் நான் கட்டிக்க போற பொண்டாட்டி. டேய் ராஜாங்கம், இனிமே உனக்கு உங்க ஆளுங்களுக்கும் நான் தானே ஏமே. தங்கம் தங்கம் அடிய தங்கம் பத்திரமாத்து தங்கம். என்ன அடிக்குது? நான் நெருங்கி நெருங்கி வர்றேன், நீ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்க.
நீங்க நெருங்கி நெருங்கி வரத பார்த்தா எங்க என்ன தொற்றுவீங்களோன்னு பயமா இருக்கு. இங்க பாருடா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின புருஷன் நான் உன்னை தொடக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், அதனாலதான். விரதமா? இப்படி வாரம் பூரா விரதம் இருந்து எங்களை பட்டி போட்டே கொல்லுங்கடி. பொம்பளைங்க இப்படி விரதம் இருந்தா ஆம்பளைங்க விரதத்தை முறிக்க வெளியே போனா சண்டை. இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சே தீருவேன். அது லட்சம் செலவானாலும் சரி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம். அடி பவுனு, ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம். நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க. 100 வயசா? இங்க பாரு, உனக்காக திருநெல்வேலி அல்வா, விருதுநகர் பீச் புரோட்டா, மதுரை மறிக்கொழுந்து, திண்டுக்கல்லு குண்டு மல்லி, மணப்பாறை முறுக்கு, அதை எடுத்து நீ நொறுக்கு. தூத்துக்குடி சாத்துக்குடி, அதை நீ நல்லா பாத்துக்கடி. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. துன்பத்தில் தானே பவுனி இன்பத்தை காண முடியும். நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர், நானோ ஒரு கட்டிடம் காளை. உன் நெத்தி இருக்கே அது ஞாயிறு, உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் இருக்கே வாய் வாயாது என்னது செவ்வாய், உன் கன்னம் புதன், உன் காது வியாழன், உன் உடம்போ ஒரு வெள்ளி, அதில் ஒட்டி இருக்கே துணி அது ஒரு பெரிய சரி. முதல்ல புடிங்கேரி. இப்ப சொல்லு, சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்லயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்தி தான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா? தப்புதான். என்ன சொல்ற? நீங்க வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் தானே. அது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்சவர் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் ஜோசியர் சொன்னாரு. அதனால இன்னைக்கு விரதம். நீங்களும் உங்க விரதம். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி விரதம், இங்க வந்தா இவ்வளவு விரதமா? ஒரு ஆம்பளை 100-200 கடை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். ஆம்பளைகளை கல்விச்சம் பண்ணி விடுறாங்க ஐயா. இப்ப விரதத்தை முறைக்கு எங்கடி போவேன்? யாரு கிடைப்பாங்க? போங்கடி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல ஆம்பளைக்கு பொம்பளை இப்ப அவசியம் இல்ல. சின்னது அவசியம் இல்லையா? விரதம் முடிஞ்ச நாளைக்கு வருவேல, அப்ப பாத்துட்டு போய. என்னப்பா? அட இருமா சொல்றேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு செட்டிநாட்டு சமயக்காரன் சமையல், மதுரை பொன்னுசாமி நாதஸ்வரம், வளையப்பட்டி தவிழ், இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ணே, எல்லா பணத்தையும் இப்பவே செலவு பண்ணிடாத. மறு வீட்டுக்கு மாப்பிள்ளையோட வருவேன். அவருக்கு 10 பவுன்ல செயின் போடணும். 10 என்ன 20 பவுனா போட்டுறேன். உனக்கு செலவு வைக்க மறுபடியும் தலை தீபாவளிக்கு வருவேன். மாப்பிள்ளைக்கு உனக்கு கிடா வெட்டி சோறு போட்டுறேன். அது போட்டுதானே ஆகணும். அதோட மாப்பிள்ளைக்கு வைர மோதிரமும் போடணும். இவ்வளவுதானே? ஒரு நாளைக்கு 20 பணம் ஏறி இறங்கினா அதையும் போட்டு போறேன். அப்புறம் நீ பேர் காலத்துக்கு வந்து குழந்தை பெத்துக்கிட்டேன்னா உன் பிள்ளைக்கு செயின் போடணும், மோதிரம் போடணும். இவ்வளவுதானே? போட்டு போறேன். என்னமா ஒத்த புள்ள பெத்துக்கிட்டேன்னா பரவாயில்ல, ரெட்ட புள்ள பெத்துக்கிட்டா பாரு. அண்ணே, இவளை விட்டா 8 பிள்ளை கூட பெத்துப்பா. முதல்ல இவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பு. அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? சாமி, இறந்து போன என் தங்கச்சி ராசாத்தி பேர்ல பண்ணுங்க. இன்னைக்கு அவன் நினைவு நாள். என்ன புதுசா பண ஓலையில ஏதோ பலகாரம் பண்ணிருக்கு? வெள்ளம் காய்ச்சற உங்க வீட்டுல எல்லாம் பண ஓலையில கொழுக்கட்டை செஞ்சுதான் தெய்வத்துக்கு படைப்போம். இந்த ஓலை கொழுக்கட்டைனா என் பொண்ணு ராசாத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது அம்மன் பாதத்துல வச்சு படைச்சு 10 பேருக்கு பிரசாதமா கொடுங்க சாமி. என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையட்டும். சமஸ்தானத்துக்கு நமஸ்காரம். கோயில்ல இருந்து பிரசாதம் கொண்டாந்து இருக்கேன். பிரசாதமாவது தயிர் சாதமாவது உள்ள கொண்டே கூட. குழந்தை,
அம்மா கோயில் பிரசாதம் வாங்கிக்கமா. சுவாமி பிரசாதம் யாரோ ஒரு புண்ணியவதி சுவாமிக்கு இந்த ஓலை கொழுக்கட்டையே படைச்சிட்டு போயிருக்கா. இந்த மாதிரி கொழுக்கட்டையை அம்மா தானே செய்வாங்க. அம்மா எப்படி இந்த ஊர் கோயிலுக்கு வந்திருக்க முடியும்? இதுக்காக கார்த்திகை தீபம் அதுவுமா கொண்டாந்துருக்கேன். வீணா காண சாப்பிடு. பார்க்க போனா நீயும் இந்த ஓலை கொழுக்கட்டையும் ஒண்ணுதான். நீ வீட்டுல வெந்துட்டு இருக்க, அது ஓலையில வெந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வர்றமா. அம்மா எனக்கு போதும். அண்ணன் சாப்பிடாம இருக்குல்ல, அதுக்கு குடுமா. சாமுண்டி சாமுண்டி கொஞ்சம் சாப்பிடுப்பா. எனக்கு வேண்டாமா. ராசாத்திக்காக படைச்சத சாப்பிடாம இருக்க கூடாது. ஒன்னாவது சாப்பிடுப்பா. உன்னை யாரும் நினைக்கிறாங்கப்பா. நம்மள யாருமா நினைக்க போறா? செத்து போன ராசாத்தி நினைச்சு நாம தான் எத்து போயிருக்கோம். ஏய், இன்னைக்கு எங்க அப்பா நினைவு நாள். ஊருக்கே அர்த்தால். ஒரு வீடு கூட திறந்திருக்க கூடாது, பஸ் கூட ஓடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திகை தீபம் கோயில வந்து கலாட்டம் பண்றீங்களா? கார்த்திகை தீபம் என்னடி? கார்த்திகை தீபம் இன்னைக்கு பெரியவரோட நினைவு நாள். ஊருக்கே அர்த்தால். பஸ் எல்லாம் ஓடக்கூடாது, தெருவில் ஈ காக்கா கூட நடக்கூடாது. கொஞ்சம் பொறுத்துக்கு தாயே. பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாதுமா. எம்மாடி கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. வலி அப்படிதாம்மா இருக்கும். அழாதம்மா. எம்மாடி அப்படிதாம்மா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. என்னம்மா என்னாச்சு? பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காப்பா. குழந்தை தலைகீழா மாறி கிடக்குது. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதா பெரிய உசிரியாவது காப்பாத்த முடியுப்பா. அப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போண்டிதானே? அந்த பாவியோட நினைவு நாள்னு சொல்லி தெருவுல யாரும் நடக்க கூடாதுன்னு கலாட்டம் பண்றாங்கப்பா. அவங்கள மீறி நாம எப்படிப்பா போக முடியும்? கவலைப்படாதீங்க, நான் தூக்கிட்டு போறேன். பாத்துப்பா, சூதானமா தூக்கிட்டு பாப்பா. இன்னைக்கு ஐயாவோட நினைவு நாள். தெருவுல யாரும் நடக்க கூடாது, தெரியாது உனக்கு? ஐயா, இந்த பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. டவுன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன். இன்னைக்கு பிள்ளைய பத்திக்கல நான் ஒண்ணும் செத்த மாட்டான். நாளைக்கு பத்திக்கு சொல்லு. தூக்கிட்டு வரவள போனேங்கிற. பிரசவத்துக்காக கூட்டிட்டு போற சாமுண்டிய ராஜாவுக்கு ஆளுங்க போட்டு அடிக்கிறாங்க.
இங்க போற இன்னைக்கு பெரிய ஒரு நினைவு நாள். பஸ் போகாது, இறக்கியா கீழே. ஐயா, பொம்பளை பிள்ளை பிரசவல்ல துடிச்சிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், இல்ல உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு பஸ் எடுங்க. இவ செத்தா ஒண்ணு தலைமுடிக்கு போயிடாது, இறக்கியா கீழே. ரொம்ப துடிச்சிட்டு இருக்கியா? ஐயா, தயவு செஞ்சு பஸ் எடுங்க. ராசாங்கையா உத்தரவு மீறி பஸ் எடுக்க முடியாது. இப்ப நீயா இறக்குறியா இல்ல நான் எடுத்து விடவா? சத்திரப்பட்டு சண்டியருக்காக பஸ் விடல, இது சர்க்கார் பஸ். இப்ப நீ பஸ் எடுக்கல, உன் தலையை எடுத்து மணியேற. என் மானம் மரியாதை எல்லாமே ஆத்த கடந்து போயிருச்சு. இந்த ஊர்ல என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம மதிச்சு நடந்தானுங்க. நேத்து பொழைக்க வந்த பையன் என்ன நெஞ்சிலேயே மிதிச்சுட்டான். என்ன மதிக்காதவன் நாளைக்கு இந்த மண்ணை மிதிக்க கூடாது. புரிஞ்சதா? போங்கடா. நீங்க என்ன நம்பி ஒப்படைச்ச இந்த 2 உயிருமே நான் பத்திரமா காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். ஐயா, அந்த கடவுளா பார்த்து தாயா உன்னை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. நாங்க தினமும் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தோம் ஐயா. இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் வராதான்னு நாங்க கும்பிட்ட தெய்வங்களை கைவிடலையா. நீ நல்லா இருக்கணும் சாமி. இனிமே இந்த ஊர்ல நீங்க எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது நான் பொழைக்க வந்த மண்ணு. இந்த மண்ணுல பிறந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். இனிமே அவங்க சாராய பாட்டில் உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வச்சாங்கன்னா பயந்து போய் அந்த சாராய பாட்டில் நீ கையில எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா செருப்பையும் விளக்கு மாத்து கட்டி எடுங்க. சினிமா கொட்டையில எத்தனை தடவை கடைசி பாட்டு போட்டாலும் நீங்க யாரும் சினிமா கொட்டைக்கு போக வேண்டாம். அவன் கொட்டம் தானா அடங்கும். அதையும் மீறி உங்களை யாராவது மிரட்டினானா இந்த சாமுண்டிக்கு பதில் சொல்லிட்டு தான் உங்க மேல கை வைக்க முடியும். புள்ளிமயில் ஏறி வரும் வள்ளி மணவாளா, தப்பாம வந்து கூறி சொல்ல வேணும். ஆத்தா, உனக்கு ஆயுசு ரேகை ரொம்ப தீர்க்கும். அன்னத்துக்கும் குறவில்ல, துணிமணிக்கும் குறவில்ல. அதான் எல்லார் வீட்லயும் போடுறாங்களே. நீ பிறந்த இடம் பூமணக்கும், போற இடம் பொன்னாகும். அது இருக்கட்டும். அம்பிட்டு பெரிய மனுஷன் ஊர் மத்தியில நிக்க வச்சு நாளைக்கு நான் கட்டிக்க போற பொண்டாட்டின்னு பட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க பேர் நல்லா பார்த்து சொல்லு. என்ன யோசிக்கிற? சும்மா சொல்லு. ஆத்தா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ மனசுல நினைச்சிருக்கிற மவராசனுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல ஆத்தா, குறி சொல்லுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்கும்? இது எப்படி அந்த மனுஷன் கிட்ட நான் சொல்லுவேன்? அப்ப எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்காது. ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? அண்ணா சவுண்ட் ஏன்டா அப்படி பதறி போய் வரீங்க? நீங்க எந்த நேரத்துல பொண்ணு தாக்கி தாலி கட்டணும் சொன்னீங்களோ ஊர் கண்ணெல்லாம் பட்டு உடம்பு சரியில்லாம போச்சு. என்னடா ஆச்சு அவளுக்கு? பொண்ணு தாய் திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டானே. அவங்க அப்பா வேற ஊர்ல இல்லனே. எங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதே தெரியலனே. ஆங்குது ஊங்குது என்னென்னமா பண்ணுதுனே. ஒண்ணுமே புரியலனே. ஏன்டா அப்படி உருள்ற? இப்படிதான் பண்ணுதுனே. என்னங்கடா? ஆமா. இப்போ எங்கடா இருக்கவ? மூங்கி தோப்பு குடிசையில படுக்க வச்சிட்டு வந்திருக்கனே.
என்னமாச்சு? ஒரே காய்ச்சல், உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது. கையை வச்சுட்டாரு. அப்பதான் உடம்பு அனலா கொதிக்கிறது தெரியும். நான் கீழே கால சொன்னேன், குத்துது கொடையுது. ஆமா, கால தொட்டிட்டாரு, மேலேயே போயிட்டாரு. பொண்ணுத்தை ஆசத்துரு. அப்படி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் மேல இல்லையே. இன்னும் கொஞ்சம் மேல இல்லையே. இன்னும் கொஞ்சம் மேல. என்ன விளையாடுறியா?